என் வாழ்க்கைங்கிறது எப்பவுமே உன் கூட மட்டும்தான் மீனாட்சி. நான் தாலின்னு ஒண்ணு கட்டினா அதுவும் உன் கழுத்துல மட்டும்தான் மீனாட்சி. ஆனந்த் இப்படி பேசிட்டு போறான். அவ்வளவு தூரத்துக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்களா? என் வீட்டுல இவ்ளோ நடந்திருக்கு, எப்படி நான் அதை கவனிக்காம விட்டேன்? அப்படின்னா இந்திராணி நட்சத்திராவோட சந்தேகத்துக்கு காரணம் இருக்கும் போல இருக்கே. அன்னைக்கு நான் சொன்னது உன் காதுல விழுந்துச்சா? எந்த சூழ்நிலையிலையும் அவன் உயிரை விட்டுறக்கூடாது. ஆனந்த் எனக்கு ரொம்ப முக்கியம். அதை விட என் குடும்ப கௌரவமும் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் கொடுத்த வாக்க மீறவே மாட்டேன். அவன் நட்சத்திரா கூட தான் வாழ்வான். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் கண்டிப்பா செய்வேன். அம்மா முக்கியமா இல்ல காதலி முக்கியமான ஒரு கேள்வியை உண்டாக்குற அளவுக்கு உன்கிட்ட என்ன இருக்கு? வெண்ணிலா, குழந்தைங்களை போயிட்டு ஏய், என்னாச்சு? என்ன மாமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு முத்து மாமா. என்ன பயம்? இல்ல முத்து மாமா, மாயாக்கா சொன்ன பரிகாரத்தை நிறைவேத்தினாதான் நம்ம குழந்தைங்க உயிர் பொழைக்கும். ஆனா அதை நிறைவேற்ற முடியுமான்னு தெரியல. ஏன் ஏன் பயப்படுற? ஆமா முத்து மாமா, இங்க ஸ்வேதாக்கா வந்ததுல இருந்து மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்க பரிகாரத்தை நடத்த விடாம ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. வெண்ணிலா, நீ தேவையெல்லாம் பயப்படாத. வெண்ணிலா, வெண்ணிலா, நீ ஏமா இவ்ளோ கவலைப்படுற? அது உனக்கும் உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் நல்லதில்லம்மா. மாயாக்கா தான் எல்லாத்துக்கும் பரிகாரம் சொல்லிட்டாங்களே, எல்லாம் நல்லபடியா நடக்குமா? அந்த பரிகாரத்தை நல்லபடியா முடிக்க முடியுமான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் குழந்தைங்க எனக்கு உயிரோடு கிடைக்கணும். ஆனா சுத்தி என்னென்னமோ நடக்குதுமா, அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மாடி, இது வீரபாண்டி அம்மன் இருக்கிற மண்ணு. இங்க கெட்ட சக்தி எதுவும் ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. உன் வேண்டுதல அந்த ஆத்தா தாயா இருந்து பாத்துக்குவா, நல்லபடி நிறைவேற்றி வைப்பாமா. நீ ஒன்னும் பயப்படாத. எனக்கு பயங்கர கவலையா இருக்கு வசு. கவலையா? என்ன கவலை சார்? இல்ல, முத்தரசன் சார் நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அவங்க ஃபேமிலியில ஏதோ நடந்துகிட்டே இருக்கு. இந்த மாயாக்கா வந்து இந்த பரிகார பூஜை சரியா செய்யலன்னா அவங்க ஒய்ஃபுக்கும் குழந்தைங்களுக்கும் ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க. ஆனந்த் மீனாட்சி கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு வசு. இது வரைக்கும் என் தம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஆசைப்பட்டு கேட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அவனுடைய லைஃப் விஷயத்தை என்கிட்ட கேட்டிருக்கான். ஹெல்ப் பண்ண முடியுமான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. எனக்கு இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு வசு. சார், இது நினைச்சு நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க? அவ்வளவுதானே. முத்தரசன் சார் ஃபேமிலி நல்லபடியா பால் கூட எடுத்துட்டு போய் பூஜையை நடத்துறதும் ஆனந்துக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் நடக்கிறதும் ஏன் பொறுப்பு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? அது இல்ல வசு. சார், நான் தான் இவ்ளோ சொல்றேன்ல, இதுக்கப்புறம் என்ன? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், போதுமா? நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க போலாம். வாங்க சார்.
கலைக்கா, ஏதோ பூஜை பத்தி முக்கியமா பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி எதுவும் பேசாமே நிக்கிறீங்களே. முக்கியமான விஷயம் தான் சிம்ரன். மாயக்கா நேத்து தெளிவா சொல்லிட்டாங்க. இந்த பரிகாரத்தை எந்த ஒரு தடங்களும் இல்லாம செஞ்சாதான் வெண்ணிலாவோட உயிரையும் வெண்ணிலா வயித்துல வளர்ற குழந்தைங்களோட உயிரையும் காப்பாத்த முடியும்னு. இப்போ எனக்கு என்னன்னா, இந்த ஸ்வேதா இந்த பரிகாரத்தை சரியா பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது கங்கணம் கட்டிட்டு தெரியவா. அவ என்ன பண்ண போறா, ஏது பண்ண போறா, அதை நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிம்ரன். இதுல பயப்படுறதுக்கு என்னக்கா இருக்கு? அவ எதுவும் பண்ணாம இருந்தாதான் நம்ம கவலைப்படணும். ஆனா இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, முத்தரசன் மாமாவும் பெண்ணிலாக்காவும் இந்த பரிகாரத்தை பண்ணி முடிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணியே ஆகணும். நம்மளும் அவ வாயில இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு எவ்வளவோ எக்ஸ்ட்ரீம் போயாச்சு. ஏன் உயிர் பயத்தையும் காமிச்சாச்சு. அப்ப கூட அவ வாயை திறந்து உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா. அதான் ஜனனி நானும் சொல்றேன். எனக்கு என்னமோ இது அவ தனியா பண்ற மாதிரி தோண மாட்டேங்குது. அவ கூட யாரோ இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தைரியத்துலதான் அவ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. ஆமாக்கா, அவளுக்கு கண்டிப்பா யாரோ ஹெல்ப் பண்றாங்க. அது நம்ம வீட்ல இருந்தா இல்ல வெளியில இருந்தான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு அவ என்ன பிளான் பண்ணாலும் சரி, இந்த பரிகாரத்தை நல்லபடியா நம்ம பண்ணி முடிச்சே ஆகணும். சரி, இப்ப டைம் ஆயிடுச்சு. கீழே எல்லாரும் வெயிட் பண்றாங்க, வாங்க போலாம். சரி வாங்க. ஆத்தா, வீரபாண்டி ஆத்தா, இந்த பூஜையை நல்லபடியா முடிச்சு கொடுமா. அம்மா, உங்க கையால இந்த சூடத்தை கொளுத்துங்கம்மா. நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல. ஏற்கனவே எனக்கு இருக்கிற 2 குழந்தைங்களை காப்பாத்தணும் நீங்க வந்த. இப்ப என் வயித்துல இருக்கிற 2 குழந்தைங்களுக்கும் ஆபத்து தேடி வந்திருக்கு. இதை யாரு செஞ்சாங்கன்னு ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு குழந்தைங்க நல்லபடியா மீண்டு வரணுங்கிறதுக்காக மட்டும்தான் இப்ப என் மனசுல இருக்கு. இங்க இருக்கிற மண்ணுக்கும் என் வயித்துல இருக்கிற குழந்தைங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம, அசைவில்லாம குழந்தைங்க இருக்கு. உன் மண்ணை விட்டு என் உயிர் போறதுக்குள்ள எனக்கு எந்த மன குறையும் இருக்க கூடாது ஆத்தா. நீதான் ஆத்தா எனக்கு துணையா இருந்து அதை நடத்தி வைக்கணும். அம்மா தாயே, உன் நிலத்து மண்ண தலை சமயம் சுமந்துக்கிட்டு மாயாக்கா சொன்ன மாதிரி இவங்க பரிகாரம் பண்ண வராங்க. அதை ஏத்துக்கிட்டு இவங்களுக்கு வந்த சோதனையில இருந்து காப்பாத்தி நீதான் அருள் புரியணும். மலை போல வந்த துன்பம் பனி போல விலகி போயிடணும். அதுக்கு நீதாமா துணையா இருக்கணும். ஆரம்பிச்சிடலாமா? அம்மா, இந்த ஊர் வழக்கப்படி பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆத்தாவோட உத்தரவு வேணும்மா. அப்படின்னா கிழக்கு பக்கம் பச்சை கிளி பறந்து சகுனம் கொடுக்கும்மா. அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும். சகுனம் இன்னும் கிடைக்கலம்மா. ஆத்தா, நல்லபடியா சகுனத்தை காட்டுமா. அம்மா, சகுனம் கிடைச்சிருச்சுமா. தொட்டு கும்பிட்டுக்கோங்கம்மா. அம்மா தாயே, இந்தாப்பா. இந்தம்மா.
எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நீங்க போய் பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. ஏண்டி இனியா, நம்ம எதுக்குடி இங்க வந்தோம்? என்னமோ கல்யாணம் கார்த்தின்னு கூப்பிட்டு வந்துட்டு ஏதோ பால் குடம் தூக்கிட்டு இருக்காங்க. பாட்டி, அந்த மாயாக்கா சொன்னத பெருசா நம்புறாங்க. பேசாம நானும் அந்த மாயாக்கா மாதிரி அப்படியே வேஷம் போட்டு பில்டப் பண்ணி குறி சொல்லவா? ஏன் பாட்டி, தலைக்கறியும் இடியாப்பமும் ரச்சனையா கேப்பியா? சி, அடியேண்டி நீ இப்ப போய் அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்க? கிராமத்துல நல்ல குளத்து மீனா கிடைக்கும், தலை வாலுன்னு குழம்பு வச்சு சாப்பிடலாம்னு நினைச்சா அசைவத்தை எங்க கண்ணுல காட்டுறாங்க, சைவமா காட்டுறாங்களே. நான் ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன், அங்க நாட்டுக்கோழி பிரியாணி போடுறாங்க பாட்டி. ஐயோ, இது ஏண்டி நீ முன்னாடியே சொல்லல? அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாம், இந்த கூட்டத்துல கலந்துக்காம நைஸா இங்க இருந்து நழுவி அந்த பிரியாணி கடைக்கு போயிடலாண்டி. வா போயிடலாம். வா போலாமா? ஜெய் மாகாளி. நம்பூதிரி சாமி, உங்க சக்தி அளப்பரியது. ருத்ராவை கொண்டு வந்து உங்க வளையத்துல அடைச்சு வச்சிட்டீங்க. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கும் தெரியல, இவளுக்கும் நாம கடத்தி வச்சிருக்கிற விஷயம் தெரியல. இத நினைக்க நினைக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த குழந்தை நம்ம கஸ்டடியில இருக்கா. ஆனா வெண்ணிலா வயித்துல இருக்கிற குழந்தைங்களை வாரிசு வாரிசுன்னு சொல்லி வெறுப்பத்திட்டு இருந்தாங்களே, அது இங்க இப்போ எந்த அசைவும் இல்லாம உயிருக்கே போராடிட்டு இருக்கு. நாம அவங்கள முதல்ல கொல்லணும். அவ கருவுல இருந்து அதுங்க இல்லாம அழிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ருத்ராவையும் இல்லாம பண்ணிட்டு மாமாவுக்கு புத்திர சோகம் ஏற்படுற நேரத்துல நான் அரவணைப்பா இருந்து அவருக்கு ஆறுதல் சொல்லணும். அப்ப கண்டிப்பா அவருடைய மனசு மாறும்ல, என்ன ஏத்துக்குவாருல. அப்போ என் மூலமா பிறக்க போற குழந்தைதான் இந்த குடும்பத்துக்கு வாரிசாகணும். என் முத்தரசு மாமாவ நான் எனக்கு மட்டுமே சொந்தமாக்கிக்கணும். நான் ஜெயிக்கணும் சாமி. கண்டிப்பா நடக்கும் சுவேதா, நீ ஒன்னும் பேடிக்கண்டா. ஆமா, நீங்க இங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிறது ஒண்ணு, ஆனா அங்க நடக்கிறது வேறையா இருக்கு. என்ன மருது, வரும்போதே அபாய சங்கு ஊதுற மாதிரி அபசகுனமா பேசிட்டு வரீங்க. என்ன பிரச்சனை? போ, நடக்கிறத தான் சொல்லிட்டு இருக்கேன். குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக முத்தரசனும் வெண்ணிலாவும் வீரபாண்டி அம்மன் கோயிலை நோக்கி ஊர்வலம் போயிட்டு இருக்காங்க. யாரோ இந்த ஊர்ல மாயாக்காவும், அவங்க தான் அந்த பரிகாரத்துக்கு யோசனை சொல்லியிருக்காங்க. வீரபாண்டி அம்மன் கோயில் சன்னதி முன்னாடி தொட்டில கட்டி கோயில இருந்து கங்கா தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து களிமண்ல அதை பிசைஞ்சு பொம்மை செஞ்சு பிரார்த்தனையை நிறைவேற்ற போறாங்களாம். அது மட்டும் நிறைவேற்றிட்டா வெண்ணில வயிற்றுல இருக்க குழந்தைங்களுக்கு மறுபடியும் உயிர் வந்துருமா. அதுக்கப்புறம் நீ நினைச்ச மாதிரி குழந்தைங்களை அழிக்கவும் முடியாது, முத்தரசன் கையால நீ தாலி கட்டிக்கவும் முடியாது. சாமி, என்ன இப்படி நடந்துட்டு இருக்கு? அந்த வெண்ணிலாவோட பிரார்த்தனை நடக்க கூடாது. இதை எப்படியாவது நம்ம தடுத்தாகணும். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட தான் விளக்க தேய்ச்சா பூதம் வர்ற மாதிரி கையில சித்ராங்கிற ஒரு பேய் இருக்குல்ல, அவளை கூப்பிட்டு அவ மூலமாவே நிறைவேற்றிடுவோம். ஏய் சித்ரா, வாய் விட. எந்த അവിടെ നോക്കുന്നു? பார்வையை இங்க திருப்பு. உன்னை எதுக்கு இப்ப இங்க வர சொன்ன தெரியுமா? முதல்ல ருத்ராவை வளையத்துல இருந்து வெளியே அனுப்புங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். என்கிட்ட கெஞ்சி கதறி அழுகிற மாதிரி நடிச்சிட்டு வெளியில என்ன மிஞ்சி வேலை பாக்குற, அது எனக்கு தெரியாது நினைச்சிட்டியோ? ஐயோ, அப்படி நான் என்ன பண்ணேன்? ருத்ராவை சந்திச்சு ருத்ராவை எப்படியாவது காப்பாத்தணும், அதுக்கு உன்னுடைய உதவி தேவைன்னு நீ கேட்கல? ஏய் சித்ரா, எங்களுக்கு தெரியாம நீ பெத்த பொண்ண காப்பாத்திட்டு போலாங்கிறதுக்காக திட்டம் போடுறியா? நீ அப்படி ஏதாவது பண்ணுன இவளை இங்கேயே சமாதி ஆக்கிடுவோம். அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க.
இதெல்லாம் அந்த ஆண்டவனுக்கே அடுக்காது. என் பொண்ணை வச்சு என்ன மடக்கி உங்களுக்கு சாதகமா நடந்துக்க பாக்குறீங்களா? என் கைய வச்சு என் கண்ணை குத்துறீங்களா? இதெல்லாம் மிகப்பெரிய பாவம். இங்க பாரு, இந்த பாவ புண்ணிய கணக்கெல்லாம் எங்களுக்கும் தெரியும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நாங்க சொன்ன வேலையை முதல்ல செய்யற வழியை பாரு. இல்லனா குழந்தை ருத்ரா உயிரோடவே இருக்க மாட்டான். அட பாவீங்களா, நீ அவளுக்கு சொந்த சித்தப்பாடா? நீயே இந்த மாதிரி பேசுறியே. சித்தப்பாவது பெத்தப்பாவது ஸ்வேதா முன்னாடி எதுவுமே செல்லாது. போய் சொன்னதே செய். சித்ரா, சொல்றத கவனமா கேளு. வெண்ணிலா தான் வயித்துல இருக்கிற 2 குழந்தைங்களை காப்பாத்தி ஆகணும்னு அவளும் முத்தரசு மாமாவும் சேர்ந்து வீரபாண்டி அம்மன் கோவிலுக்கு ஊர்வலமா போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர்வலம் நடக்க கூடாது. இந்த நிமிஷமே போய் நீ அதை நிர்மூலமாக்கணும். இல்ல இல்ல, நான் செய்ய மாட்டேன். நான் மாட்டேன். வெண்ணிலா வயித்துல இருக்கிறது முத்தரசு மாமாவோட குழந்தைங்க. அவங்களுக்கு ஆபத்து வர மாதிரி நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். சாமி, என்ன இவ இப்படி சென்டிமெண்டா பேசிக்கிட்டு இருக்கா? இவகிட்ட இப்படி எல்லாம் பேசினா நம்ம வழிக்கு வர வைக்க முடியாது. என்ன பண்ணணுமோ அதை நீங்களே பண்ணுங்க. ஏய் சித்ரா, நீ அந்த ஊர்வலத்தை தடுத்து நிறுத்தியே ஆகணும். பண்ண முடியுமா முடியாதா? இல்ல, மாட்டேன். நீங்க என்ன மிரட்டினாலும் நான் செய்யவே மாட்டேன். அப்படியா? நீ செய்ய மாட்ட, நான் செய்ய வைக்கும். ஜெய் பாதாள பைரவி ஸ்வாஹா. ஐயோ, ஐயோ. ருத்ரா, ஐயோ கடவுளே, ருத்ரா, எதுக்காக இப்படி பண்றீங்க? என் பொண்ணு ஒண்ணும் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க. இது சாதாரண நெருப்பு வளையம் இல்ல, மாய நெருப்பு வளையம். இது கொஞ்சம் கொஞ்சமா உன் பொண்ணு ருத்ராவை நெருங்கும். அப்புறம் முழுசா அவளை இல்லாம ஆக்கிரும். இவ எரிஞ்சு இதே இடத்துல பஸ்பமாயிருவா. உன் கண்ணால நீயே பாரு. வேணாம் வேணாம், சொன்ன கேளுங்க. நம்புதிரி, அந்த நெருப்பு அணைச்சிருங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், அந்த நெருப்பு அணைச்சிருங்க. என் பொண்ணு எனக்கு வேணும், அணைச்சிருங்க. அணைச்சிடுன்னு நீ கதறிக்கிட்டு இருக்க. ஆனா நீ மட்டும் எங்க பேச்சையே கேட்க மாட்டேங்கிற. நாங்க மட்டும் உன் பேச்ச கேட்கணுமா? எங்க பாரு, வெண்ணிலாவும் முத்தரச மாமாவும் போற ஊர்வலத்தை இந்த நிமிஷமே தடுத்து நிறுத்தணும். அப்படி இல்லனா இதோ இந்த ருத்ரா எரிஞ்சு சாம்பல் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. புரியுதா? இப்ப சொல்லு, உனக்கு எது வேணும்? உன் குழந்தை ருத்ராவா இல்ல அந்த வெண்ணிலா வயித்துல இருக்கிற குழந்தைங்களான்னு இப்ப இத நீயே டிசைட் பண்ணிக்கோ. தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்காதீங்க. நாங்க ஆளாக்கணுமா? நீயே ஆளாயிட்டேன்னு சொல்லு. தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டல. இப்ப எப்படி கெஞ்சி கூத்தாட வைக்கிறேன்னு பாத்தியா? ருத்ரா, இப்ப நான் என்னதான் பண்ணணும்? நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேன். ஆனா ருத்ரா எனக்கு வேணும். ஒரே ஒரு வார்த்தை, வேற வழியே இல்ல. நீ அந்த ஊர்வலத்தை தடுத்து நிறுத்தியே தீரணும். இப்போ அது முடியுமா முடியாதா? இது பாரு, இதுக்கு மேல உன்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. சரி சரி, நான் பண்றேன். ஊர்வலத்தை தடுத்து நிறுத்துறேன். அப்படி வா வழிக்கு. இத நீ முதல்லயே ஒத்துக்கிட்டு இருந்தா இத்தனை கண்ணீரு, இத்தனை வார்த்தை, இதோ இத்தனை சக்தி, இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்க தேவையில்ல. சரி போ, கிளம்பு. போய் ஊர்வலத்தை நிறுத்திட்டேங்கிற நல்ல செய்திய எங்க கிட்ட சொல்லு. போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு நல்ல செய்தி வரும். அது
என்னாச்சு எனக்கு? நான் எங்க இருக்கேன்? இது எந்த இடம்னே தெரியலையே. ஐயோ அம்மா, நீங்களா? நீ ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம். நீ சௌகரியமா படுத்துக்கோ. ஏதாவது சாப்பிடுறியாமா? உனக்கு ஜூஸ் ஏதாவது கொண்டு வர சொல்லட்டுமா? வேண்டாம்மா, அதெல்லாம் நீ ஒண்ணும் வேண்டாம். படுத்துக்கோமா, ரிலாக்ஸா படுத்துக்கோ. மழை பெய்யற மாதிரி இருந்துச்சுமா. வெளிச்சம் வேற ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அப்போதான் நாங்க வந்த கார்ல நீ குறுக்க வந்து விழுந்துட்டமா. எல்லாரும் பதறி போயிட்டோம். உன்னை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து டாக்டரை வச்சு வைத்தியம் எல்லாம் பார்த்தோம். சுயநினைவு வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. எனக்கு மனசே சரியில்லை. அதான் நீ கண்ணு முழிக்கிற வரைக்கும் பக்கத்திலே இருக்கணும்னு நான் இங்கே இருந்தம்மா. எப்படியோ அந்த வீரபாண்டி ஆத்தா டாக்டர் சொன்னதை விட உன்னை சீக்கிரமாவே கண்ணு முழிக்க வச்சுட்டா. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ரொம்ப நன்றிம்மா. வேற எங்கேயாவது எதுலயாவது அடிபட்டிருந்தா அவங்க நிக்காம போயிருந்திருப்பாங்க. நீங்க தான் என்ன காப்பாத்தி கூட்டிட்டு வந்து வைத்தியம் பண்ணிருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேனே தெரியல. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆமா மீனாட்சி, ஏற்கனவே சில கசப்பான விஷயங்கள் எல்லாம் நடந்துருச்சு. அதையெல்லாம் வச்சு நான் உன் மேல கோவமா இருக்கேன்னு நினைச்சிடாத. என் மனசுல உனக்குன்னு எப்பவுமே ஒரு இடம் உண்டு. உன் மேல அன்பு, அனுதாபம் இதெல்லாம் நிறையவே இருக்கு. ஆனா என்ன பண்றது, ஆண்டவன் நம்ம 2 பேரையுமே யாராவது ஒருத்தவங்களோட துணைய எதிர்பார்த்து இருக்கிற மாதிரி படைச்சிட்டாமா. சரி, அதையெல்லாம் எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு. நான் இதையெல்லாம் சொல்றேனே தவிர ஒரே ஒரு விஷயத்த மட்டும் என்னால இந்த நிமிஷம் வரைக்கும் ஒத்துக்கவே முடியல மீனாட்சி. நான் எந்த விஷயமா பேச வரேன்னு உனக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. நான் சுத்தி வளைச்சு பேசாம நேரடியாவே விஷயத்த சொல்லிடுறேன். ஆனா என்னடா இவ இப்படி பேசுறாளேன்னு நீ என்ன தப்பா நினைக்க கூடாது. சச்ச, அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. நீங்க தாராளமா சொல்லுங்க. சொல்லலாம்னு நீ எனக்கு அனுமதி கொடுத்துட்ட. ஆனா சொன்னதுக்கு அப்புறம் ஏண்டா இப்படி சொன்னாங்கன்னு நீ வருத்தப்படாத. நான் சொன்ன மாதிரி என் மனசுல உனக்குன்னு ஒரு மிகப்பெரிய இடத்தை நான் வச்சிருக்கேன். ஆனா அவ்ளோ இடம் இருந்தும் இந்த வீட்டோட மருமகளா உன்னை ஏத்துக்கிறதுக்கு மட்டும் என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குதுமா. அதாவது என்ன அம்மா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இருமா, நான் பேசி முடிச்சிடுறேன். மீனாட்சி, என் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் நான் கொட்டினாதான் என்னோட நிலைமை உனக்கு புரியும். என்னோட இன்னைக்கு சூழ்நிலையை நீ புரிஞ்சு ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு உன்னாலையும் முடியும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்னோட முடிவுதான். என்ன மீறி இந்த வீட்ல எதுவுமே நடக்காது. எனக்கு பிடிக்காதது எதுவும் இந்த வீட்டுக்குள்ள வரத்துக்கு நானும் விட மாட்டேன். மத்தவங்களும் அப்படி ஒரு சூழ்நிலைய உருவாக்க மாட்டாங்க. இதோ இவ்ளோ பெரிய வீடு இருக்கு. இந்த வீட்டை பூட்டுற பூட்டு கூட எப்படி இருக்கணும்னு நான் யோசிச்சுதான் வாங்குவேன். ஏன் செலக்ஷனுங்கிறத அவ்வளோ முக்கியமா எல்லாருமே நினைப்பாங்க. சாதாரண ஒரு பூட்டுக்கு எப்படின்னா, என் பையன் கூட வாழ போற மனைவி விஷயத்துல நான் எப்படி இருப்பேன்னு நீயே கொஞ்சம் யோசி. கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்துல ஆனந்த நான் முடிவெடுக்க விட மாட்டேன். ஏன் விருப்பப்படிதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. மா,
நீங்க என்ன சொல்ல வரீங்க? இத பாருமா, நான் எதுவும் தெரியாம பேசுறதா மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாத. எல்லாமே தெரிஞ்சுதான் பேசுறேன். என் விருப்பத்தை மீறி என் பேச்சுக்கு கட்டுப்படாம எனக்கு பிடிக்காம இந்த வீட்டுக்கு ஒருத்தி மருமகளா வந்தா அவ எப்படிமா நிம்மதியா வாழ முடியும்? நீ இந்த ஊருக்கு எதுக்கு வந்த, யார பார்க்க வந்த, எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ என் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கறத நீ தெரிஞ்சுக்கணும். உனக்கும் எனக்கும் சில விஷயங்கள்ல ஒத்து போகுது. ஒண்ணு, நாம 2 பேருமே பொம்பளைங்க. 2வது, நம்ம 2 பேருக்கும் இருக்கிற உடல் பாதிப்பு. இதெல்லாம் ஒன்னா இருந்தாலும் நமக்குள்ள நிறையவே வேறுபாடுகளும் இருக்கு. அது உனக்கும் தெரியும். அர்ஜுனையும் ஆனந்தையும் வளர்த்து ஆளாக்கறதுக்காக நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லம்மா. இப்போ நீங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னா நாங்க அண்ணாந்து பாக்குற உயரத்துல இருக்கோம். அது உனக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது இது விரலுக்கு தகுந்த வீக்கமா எனக்கு தெரியல, விரலை தாண்டி வளர்ந்திருக்கிற நகமா இருக்குமோன்னு தோணுது. அத நீயே நறுக்கி எறியறது நல்லதுன்னு என் மனசுக்கு படுதுமா. உன்னை காப்பாத்தினதுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு நீ தவிச்சல்ல, இப்ப நான் சொல்ற விஷயத்த கைமாறா செய்வியா மீனாட்சி? உன்னை கெஞ்சி கேக்குறேன், என் மகன் ஆனந்த மறந்து நீ அவனை விட்டு விலகிடு. நீ ஆனந்த விட்டுட்டு போனாதான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இது எல்லாத்தையும் விட எனக்கு என் குடும்ப கௌரவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் கொடுத்த வாக்குல இந்த குடும்பத்தோட கௌரவமும் அடங்கியிருக்கு. அதனால உன்னை காப்பாத்தின எனக்கு நீ செய்யற கைமாறா ஆனந்த விட்டு விலகிடுறியா மீனாட்சி? அத நான் செய்யணும் உனக்கு உத்தரவு போடல. முடியாத நிலைமையில உன்னை செய்றியானுதாமா கேக்குறேன். என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருமா, ஆனந்துக்கும் நட்சத்திராவுக்கும் வீரபாண்டி அம்மன் கோவில் திருவிழாவில் கல்யாணம்னு நான் அறிவிச்சிருக்கேன். அதை இந்த ஊர் பூராவும் பத்திரிக்கை அடிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்ன சொல் தவறி ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எனக்கு அது கௌரவ பிரச்சனைமா. இந்த வீட்ல இப்படி ஒரு பிரச்சனை இதுவரைக்கும் நடந்ததில்ல. ஒருவேளை கல்யாணம் நடக்காம போய் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை பாக்கறதுக்கு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். இங்க பாத்தியா, யாருக்கும் இத நான் வச்சிருக்கிறதே தெரியாது. ஆனந்த் மட்டும் நட்சத்திரா கழுத்துல தாலி கட்ட மறுத்துட்டானா அடுத்த நிமிஷமே இந்த விஷத்தை குடிச்சு நான் தற்கொலை பண்ணிக்குவேன். அம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பேச வச்சுட்டானே ஆனந்த், உன் விஷயத்துல இப்படியெல்லாம் என்ன பேச வச்சுட்டான். என்ன ஒண்ணு, என்னால ஆனந்த் கிட்ட பேசி அவன் மனச சத்தியமா மாத்தவே முடியாது. ஆனா உன்னால முடியும். பொண்ண தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவன் இருக்கான். மீறி நான் வற்புறுத்தினா அவன் உயிரிய விட்டுடுவான். ஆனந்தோட மனச நீ மனசு வச்சாதான் மாத்த முடியும். அவனை எப்படியாவது நீ கன்வின்ஸ் பண்ணி நட்சத்திரா கழுத்துல அவனை தாலி கட்ட வைக்கணும். அதனால ஆனந்த் மனச மாத்தி நட்சத்திராவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணுமா?
இல்லனா நீ சத்தியமா என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. நீ எனக்கு இந்த சத்தியத்தை பண்ணி கொடுத்தன்னா உன்னை என் குலதெய்வமா நினைச்சு கும்பிடுவேன். அதே சமயம் உனக்கு எப்போ என்ன உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம நீ என்கிட்ட வரலாம். கண்டிப்பா நான் அதை செஞ்சு கொடுப்பேன். என்ன ஒண்ணு, நமக்குள்ள எவ்வளவோ கசப்புகள் நடந்துருச்சு. மகாபாரதத்துல வேண்டவே வேண்டான்னு குந்தி தூக்கி எறிஞ்சு வருவதான் கர்ண. கடைசியில அவன்கிட்டயே கையேந்தி வரம் கேக்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அப்படிதான் முன்னாடி நின்னு நான் கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனந்த விட்டு நீ விலகி போயிடு மீனாட்சி. நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆனந்த ஒத்துக்க வைக்கிறேன்னு தயவு செஞ்சு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. பிளீஸ், உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். சத்தியம் பண்ணு மீனாட்சி. இந்த வீட்ல வாழ்றதுக்கு நான் ஆசைப்பட்டம்மா. உங்களுக்கு அது பிடிக்கலன்னா சத்தியமா அதை பண்ணுங்கன்னு நான் வற்புறுத்த மாட்டேன். ஆனதுக்கு உங்க விருப்பப்படி கல்யாணம் பண்ணி வைங்கம்மா. சத்தியமா நான் அதுக்கு இடைஞ்சல வரமாட்டேன். இல்ல மீனாட்சி, எனக்கு மனசு ஒப்பல. நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருமா. ஆனந்த் மனச மாத்தி இப்போ நடக்க போற கல்யாணத்தை எந்த தடங்களுமே இல்லாம நடத்தி வைப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுமா. அம்மா, நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணணும்னா நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். அத பண்ணுவீங்களா? என்ன வேணும்னாலும் வாக்கு கொடுக்கறம்மா. நீ தயவு செஞ்சு சத்தியம் பண்ணி கொடு. நான் ஆனந்தோட மனசு மாத்தி நட்சத்திராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஒத்துக்கிறேம்மா. இது சத்தியம். என்ன மன்னிச்சிரு மீனாட்சி. வேற வழி இல்லாம தான் நான் இதை செஞ்சேன். அது சரிம்மா, உனக்கு ஏதோ வேணும்னு சொல்லி கேட்டியே, என்னம்மா வேணும்? ஆனந்த் நட்சத்திர கல்யாணத்தை நான் இங்கிருந்து பார்த்துட்டு போறேம்மா. அதுக்கு மட்டும் நீங்க அனுமதி கொடுக்கணும். அம்மா, நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் கொடுத்த சத்தியம் சத்தியம்தான். அதை ஒருபோதும் மீற மாட்டேன். சரிம்மா, பார்த்துட்டு போ.
அம்மா வீரபாண்டி ஆத்தா தான் வயித்துல இருக்கிற குழந்தைங்களை காப்பாத்துன்னு வெண்ணிலாவும் முத்தரசு மாமாவும் இப்படி களிமண் கூடைகளை சுமந்துகிட்டு நம்பிக்கையோடு உன் சன்னதி நோக்கி ஊர்வலமா வந்துட்டு இருக்காங்க. இந்த ஊர்வலத்தை மட்டும் நான் கெடுத்தா வெண்ணிலா வயித்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும். அந்த குழந்தைங்களோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அது என் குழந்தைக்கு வந்த மாதிரி தான் கணக்கு. ஆனா நான் இந்த ஊர்வலத்தை தடுக்கலன்னா ருத்ராவோட உயிருக்கு ஆபத்து வந்துடும். நான் என்ன பண்றதுன்னு எனக்கே புரியல ஆத்தா. ஏன் என்ன எப்படி சோதிக்கிற? ருத்ரா எனக்கும் முத்தரசு மாமாக்கும் பிறந்த குழந்தை தானே. இப்ப வெண்ணிலா வயித்துல சுமந்துட்டு இருக்கிறதும் முத்தரசு மாமாவோட குழந்தைங்க தானே. இதுல நான் சுமந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக வெண்ணிலா சுமந்துட்டு இருக்கிற குழந்தைங்களை அழிக்கிறது கண்டிப்பா நியாயம் இல்ல. வீரபாண்டி ஆத்தா, நீதான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். தயவு செஞ்சு என்னை இப்படி சோதிக்காத. யோசிக்காத, சீக்கிரமா போய் ஊர்வலத்தை தடுத்து நிறுத்து. என்ன ஆனாலும் சரி, இந்த பிரார்த்தனைய வெண்ணிலாவும் முத்தரசு மாமாவும் முழுமையா நிறைவேற்றியே தீரணும். இதை தடுக்கிற காரியத்தை கண்டிப்பா நான் பண்ணவே மாட்டேன். இதை நிறைவேற்றுறதுக்கு என்னால் ஆன உதவிகளை செய்வேன்.